அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில லக்ன அவயோகி எப்பொழுது நல்ல பலனை செய்கிறார், யோக பலனை செய்கிறார்ன்றதுதான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒரு பர்டிகுலரா ஒரு கிரகம் ரொம்ப மோசமான அவயோக பலனை செய்கின்றது பொதுவான விதி. இது மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் ஒவ்வொரு கிரகங்கள் அவயோகியாக வரையறுக்கப்படுகிறது. அந்த அவயோகியினுடைய தசை காலமோ புத்தி காலகட்டங்களோ வரும்பொழுது ஜாதகர் சிரமப்படுவார் என்ற பொதுவான அமைவுகள் உண்டு. ஆனா ஒரு சிலருக்கு, ஒரு உதாரணத்திற்கு சுக்கிரனே அவயோகரா வந்துறாருன்னா தனுசு மீனத்திற்குலாம் இப்ப சுக்கிரதசை வந்ததுன்னா 20 வருட மகாதசையா இருக்கும். அது போல சனின்னா 19 வருஷம் மகாதசையா வந்துடும். இப்ப இந்த லாங் டைம், இந்த அவ்வளவு பெரிய கடுமையான காலத்தையும் அவயோகமா தான் கடக்கணுமான்ற நிறைய கேள்விகள் நம்ம பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பா ஒரு ஜாதகர் ஒரு 15 வயதிற்கு பிறகு பிறந்த குழந்தை 15க்கு பிறகு இது போல அவயோக காலகட்டம் தான் சரியா அந்த குழந்தைக்கான திருமண வயதிலிருந்து ஒரு நல்ல எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் சக்சஸ் ஆகிறதா இருக்கட்டும், தொழிலாகட்டும், வேலையாகட்டும், ஒரு சரியான வயது. இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் வந்தா ஜாதகர் ரொம்ப சிரமப்படுவார். இதெல்லாம் பொதுவான விதிகள் தான். இதெல்லாம் ஜாதகங்கள் சொல்லும் பொது விதிகள் தான். அவயோக கிரகங்கள் காலகட்டத்திலே ஒரு ஜாதகர் வீடு மனைகளோடு சொத்து சுகங்களோடு வெளிநாடு தூரதேசங்கள்ல இருப்பார். வெளிநாடு தூரதேசங்கள்ல வேறு இடங்கள் பூர்வீகம் இல்லாத வெளியிடங்கள்ல கௌரவ பெயர்ப்புகளோட பெறுறவரும் உண்டு. அந்த அமைகள்ல அந்த குழப்பத்திற்கான ஒரு வீடியோ தான். பொதுவான விதிகள் படி லக்னத்திற்கு ஒரு அவயோகர் இருப்பார். அந்த அவயோகர் எப்பெல்லாம் யோகத்தை செய்ய போறார், நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் வந்துடும். தசை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 4 வருடங்களுக்கு முன்பே அடுத்து வரக்கூடிய அந்த தசை எவ்வளவு கஷ்டப்படுத்துமோ அப்படின்ற எண்ணம் பொதுவா வந்துருது. அதற்காகத்தான் இந்த பதிவு. லக்ன அவயோக கிரகம் எப்பொழுது யோகம் செய்யும், எப்படி இருந்தா யோகம், இந்த கிரகத்தை பத்தியே பயப்பட வேண்டாம். அப்ப வாழ்க்கையில வெற்றி உண்டுன்றத பார்க்கலாம். அந்த வகையில ஒவ்வொரு லக்னமா பார்க்கலாம். மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷத்திற்கு யாரு அவயோகியாக வருகிறார், அவயோக பலனை யார் செய்ய போறாருன்னா, இந்த 3ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியமும் 6ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் தான் முழு அவயோக கிரகம். இதுதான் முழு அவயோக கிரகம். இது பொதுவான விதியின் அடிப்படையில புதனே மேஷத்தில் பிறந்தவருக்கு முழு அவயோக கிரகம். அப்ப இந்த புதன் தசை வருது, இல்ல புதன் புத்தி வருது. இந்த புதன் தசை புதன் புத்திகள்லாம் ஜாதகர் நல்ல ஒரு ஃபேவர் பண்ணணும். ஏன்னா புதன் தான் ஜாதகத்திற்கு வேலை வாய்ப்பெல்லாம் கொடுக்கணும். அது போல எதிரியை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொடுக்கணும், புகழ் கொடுக்கணும், தைரியம் கொடுக்கணும், தன்னம்பிக்கை கொடுக்கணும், கூட பிறந்தவர்களா லாபத்தை எல்லாம் கொடுக்கணும். அப்ப இந்த புதன் நன்மை செய்யணும். இந்த லக்ன அவயோகி நன்மை செய்யணும். இதற்கு என்ன விதி வருகிறது? சூரியன் குரு, இந்த 2 கிரகங்கள், சூரியன் குரு, இதுல ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று புதனை தொடர்பு கொள்ளணும். அல்லது ஒரு உதாரணத்திற்கு புதன் இங்க இருக்கலாம், குரு இங்க இருக்கலாம், நீசபங்கம் பெற்று இருக்கலாம். அது போல புதனே இங்க இருக்கிறார்னா சூரியன் இந்த இடத்தில் அஸ்தங்கம் செய்திருக்கலாம், உடன் குரு பார்வையில் இருக்கலாம். இது போல லக்ன அவயோகி புதனை குரு சூரியன் சூழ்ந்து குரு சூரியனுக்கு ஸ்தான பலம் கிடைத்திருந்தால் இந்த புதன் யோகம் பண்ணுவார். எப்படி எல்லாம் யோகம் பண்ண முடியும்னா, நல்ல வேலை வாங்கி கொடுப்பார், எல்லா எதிரியும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் கொடுப்பார், தைரியத்தை கொடுப்பார், புகழை கொடுப்பார், தன்னம்பிக்கையை கொடுப்பார் ஜாதகருக்கு. அப்ப இந்த புதன் சூரிய குரு தொடர்பை பெற்று ஸ்தான பலத்தை பெற்ற குரு சூரியன் இருந்தா மேஷ லக்னக்காரருக்கு புதன் யோகம் செய்யும். புதன் அவயோகம் செய்யாது. புதனினால் யோகம் உண்டுன்றத உறுதிப்படுத்தும். இப்ப மேஷ லக்னக்காரரு புதன் தசையில் நல்ல பலனை அனுபவிப்பார். எப்படியெல்லாம் பண்ணுவார்? ஆதிபத்தியத்தின் வாயிலாக வேலை வாய்ப்பு, புகழின் மூலியமாக கௌரவத்தை பெறுவார். அதுபோல ரிஷப லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷபத்தில் பிறந்தவருக்கு அவயோகி அப்படின்ற அந்தஸ்தை லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியம் மற்றும் 11ஆம் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் முழு அவயோக கிரகம். குரு தான் முழு அவயோகம். பொதுவான அமைவுகள்ல குருனாலே யோகர், குருனாலே சமூகத்துக்கு ஒரு நல்லதை செய்யக்கூடிய கிரகம், ஜாதகரை கௌரவப்படுத்தக்கூடிய கிரகம், பணம் தர கிரகன்றது பொதுவான விதி தான். அதே ரிஷப லக்னத்திற்கு குரு தான் அவயோகியாக வந்து விடுகிறார். லக்னத்திற்கு அவயோக பலனை செய்யறது குருவா வந்துடுறார். அப்ப இந்த குரு யோகம் செய்யணும். ஏன்னா குரு ஒரு 16 வருட மகாதசையை நடத்தக்கூடியவர். குருதச குரு புத்தியில ரிஷப லக்னக்காரரு நன்மையை அனுபவிக்க வேண்டும் என்றால் சனி அல்லது புதன், இந்த 2 கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று குருவை தொடர்பு கொண்டா ஜாதகருக்கு பெரு வெற்றிகள் உண்டு. குரு யோகம் பண்ணும். குருவினால் யோகம், அவயோகி குரு யோகம் பண்ணுவார். எப்பெல்லாம் யோகம் பண்ற முடியும்? அவரோட ஆதிபத்தியங்களின் மூலியமா யோகம் பண்ணுவார். வெளிநாடு தூர தேசங்கள்ல இருக்கிறது நிறைய ரிஷப லக்னக்காரரு குருவோட சனி புதன் தொடர்பு கொண்டு வெளிநாடுகளிலே நல்ல கௌரவ பெயர் புகழாக வாழ்க்கை இருக்கும், பொருளாதார லாபங்களை பெறுவார், வாழ்க்கையில ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பார், குருதசை வந்திருக்கும், இடம் மாறி இருப்பார், பெரிய வெற்றி அடைவார், தொழில் மாறி இருப்பார், பெரிய வெற்றி அடைவார். அதற்கு காரணம் இந்த சனி புதன் தொடர்பு. அப்ப சனி புதன் தொடர்போடு ஸ்தான பலத்தை பெற்ற சனி புதனோடு குரு தொடர்புல இருக்குன்னா அந்த குரு ரிஷப லக்னத்திற்கு யோகம் பண்றான். அவயோகி என்ற அந்தஸ்தை பெற்ற குரு யோகியாக மாறி யோக பலனை ரிஷப லக்னத்திற்கு செய்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அது போல மிதுன லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. மிதுன லக்னத்தில் ஜனனித்தவருக்கு அவயோகியாக லக்னத்திற்கு 6ஆம் ஆதிபத்தியம், ருணரோக ஆதிபத்தியம்,
அதுக்கும் 11ஆம் இடத்திற்கு ஆதிபத்தியம். இந்த ரெண்டு முக்கிய பாவம், 6ஆம் இடம்ன்றது வேலை வாய்ப்பை கொடுக்கும், 11ஆம் இடத்து ஆசையெல்லாம் பூர்த்தி அடையுமான்றத இந்த 11ஆம் இடம் சொல்லுது. அப்ப 6, 11க்கு அதிபதியான செவ்வாய் தான் முழு அவயோகி. மிதுன லக்னத்துல ஜனனித்தவருக்கு செவ்வாயே முழு அவயோகியாக வந்து விடுகிறார். இப்ப இந்த செவ்வாய் யோகம் பண்ணணும். ஏன்னா செவ்வாய் ஒரு 7 வருஷம் தசை நடத்த போற, அது போல எந்த தசை வந்தாலும் அதுல செவ்வாய் புத்தி வரும். பூமிக்காரகர்னு சொல்லிடுறோம், போர்க்காரகர், ஒரு ஸ்பிரிட், ஒரு ஜாதகருக்கு துடிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த செவ்வாய். அப்ப இந்த செவ்வாயினால் நன்மை கிடைக்கணும், நல்ல பலன் கிடைக்கணும் ஜாதகருக்கு. 6ஆம் இடத்தின் வாயிலா நல்ல வேலை அதிகாரம் எல்லாம் கிடைக்கணும், நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா சுக்கிரன் அல்லது சனி, இந்த ரெண்டு கிரகங்கள்ல ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று செவ்வாயை தொடர்பு கொண்டிருக்குமே ஆயின் இந்த செவ்வாய் யோகம் பண்ணுவார். இந்த செவ்வாய் தன் ஆதிபத்தியங்களின் மூலியமாக, ஆதிபத்திய காரகங்களின் மூலியமாகவும் செவ்வாயின் காரகம் வாயிலாக பலன் கிடைக்கும். அப்ப இந்த செவ்வாய் சுக்கிர சனி தொடர்போடு இருந்து சுக்கிர சனி வலுத்தால் மிதுன லக்னத்தில் பிறந்தவருக்கு செவ்வாய் யோகம் செய்வார். செவ்வாயினால் யோக பலன், செவ்வாய் அவயோகம் செய்வதல்ல அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அது போல கடக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கடகத்தை பொறுத்த வரைக்கும் 7, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனிதான் அவயோகி. 7, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற சனிதான் அவயோகி. அப்ப சனி பகவான் ரொம்ப முக்கியமான 2 ஆதிபத்தியத்தை வச்சிருக்கிறார். நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணை, வெளியூர் தூரதேச பயணங்கள் ஆய்வுலாம் இந்த சனி பகவான் தான் வச்சிருக்கிறார். இந்த சனி நன்மை செய்யணும், சனியினால் யோகம் கொடுக்கணும். கடக லக்னத்திற்கு எப்பொழுது கிடைக்கும்? குரு ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, அல்லது குருவோட தொடர்பு இருக்கலாம், அது போல செவ்வாயினுடைய தொடர்பு. செவ்வாய் அல்லது குரு, இந்த 2 கிரகங்கள்ல ஏதாவது ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று சனியை தொடர்பு கொண்டு விட்டால் சனி யோகம் செய்யறார். கடக லக்னத்துல ஜனனித்து சனியால நன்மை, நல்ல வாழ்க்கை துணையினால யோகம் கிடைக்குது, வெளியூர் தூரதேச வெளிநாடுகள் எல்லாம் நன்மை கிடைக்கிறது. அப்ப குரு செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று சனியை தொடர்பு கொண்டால் கடக லக்னத்துல ஜனனிச்சவர் சனியை பற்றி கவலையே வேண்டாம். சனி தசையா இருக்கட்டும், சனி புத்தியா இருக்கட்டும், கடக லக்னத்திற்கு யோகம் பண்ணி கொடுக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதே போலதான் சிம்ம லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, சிம்ம லக்னத்திற்கு அவயோகி எப்பொழுது யோகம் செய்வார்? முதல்ல அவயோக கிரகம் யாரா வராரு அப்படின்னா, லக்னத்திற்கு 6ஆம் இடம் என்ற ருணரோகத்திற்கும் 7ஆம் இடம் என்ற நட்பு, கூட்டாளிகள், வாழ்க்கை துணை, ஒப்பந்ததாரர் பாவத்திற்கு ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் தான் அவயோகியா வர. இந்த சனி தான் சிம்மத்தில் பிறந்தவருக்கு முழு அவயோக கிரகம். அப்ப சனி தசைலாம் ஒரு 19 வருஷம் வரும் சிம்ம லக்னக்காரருக்கு. இந்த சனினால் நன்மை கிடைக்கணும். சனி தசை சனி புத்தினாலனா கிரக இணைவில் குரு பகவான் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வதோ, அல்லது செவ்வாய் பகவான் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வதோ, இந்த குரு செவ்வாய் தொடர்புகளோட இருக்கும் பொழுது சனி யோகம் பண்றார். குரு செவ்வாய் ஸ்தான பலத்தை பெற்று சனியை தொடர்பு கொண்டிருந்தால் கண்டிப்பாக இந்த சனி யோக சரி. இந்த சனியினால் நன்மை உண்டு, நல்ல வேலை அதிகாரங்கள் கிடைக்கிறது, வாழ்க்கை துணையால் காலந்தாயத்தினாலும் வாழ்க்கை துணையினால் பெருமாதாயம் கிடைக்கிறது சிம்ம லக்னத்துல ஜனனித்தவருக்கு. அது போல கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, கன்னியிலே பிறந்தவருக்கு அவயோகி என்ற அமைவை 3, 8க்கு ஆதிபத்தியம் பெற்ற முயற்சி பாவத்திற்கும் புகழ்பாவத்திற்கும் இழப்பு நஷ்டங்கள் ஆயுளை குறிக்கக்கூடிய ருணரோகத்தின் அடிப்படையில அவயோகமாக இருக்கக்கூடிய இந்த 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் தான் முழு அவயோக கிரகம். செவ்வாய் தான் முழு அவயோக கிரகம். கன்னி லக்னத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகருக்கு அவயோகி என்ற அந்தஸ்தை செவ்வாய் பண்றார். இப்ப செவ்வாய் புத்தியோ செவ்வாய் தசையோ வருது, அல்லது செவ்வாயினால் எப்பொழுது கன்னி லக்னத்தில் பிறந்தவர் யோகத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னா, இந்த செவ்வாயோடு ஸ்தான பலத்தை பெற்ற சனி பகவான் அல்லது ஸ்தான பலத்தை பெற்ற சுக்கிரன், ஸ்தான பலத்தை பெற்ற சனி சுக்கிர தொடர்புகளோடு செவ்வாய் அமர்ந்தால் கன்னி லக்னத்திற்கு அவயோகி யோகம் பண்றார். அவயோக கிரகமான செவ்வாய் பெரும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறார். அவயோகியால் நன்மை கிடைக்குது. அவயோகியினுடைய காரகங்களின் மூலியமாக வீடு, மனை, சொத்து சுகங்கள், பூர்வீகெல்லாம் வெளியே போய் அவரே ஒரு புது பூர்வீகெல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது. துலாம் லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, துலாத்தில் பிறந்தவருக்கு அவயோகி எப்பொழுது யோகம் செய்கிறார்? அவயோகியா முதல்ல யார் வர்றாருன்னா, 3ஆம் இடத்திற்கும் 6ஆம் இடத்திற்கும் அதிபதியம் பெற்ற குரு தான் முழு அவயோகி. துலாத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறாருன்னா முழு அவயோக பலனை இந்த குரு பகவான் தான் எடுத்துக்கொள்கிறார். அப்ப இந்த குரு யோகம் பண்ணணும். குழந்தைக்காரகர் ஆன்மீக எண்ணத்தெல்லாம் கொடுக்கணும், தனக்காரகரா அவர் அந்த குரு தான் அவயோகி. இந்த குரு துலாம் லக்னத்திற்கு எப்ப யோகம் பண்றாருன்னா, நல்ல பதவி அதிகாரம் கொடுக்கிறார், புகழ் கொடுக்கிறார், உடன் பிறந்தவர் லாபம் கொடுக்கிறாருன்னா, ஆதிபத்திய ரீதியில சனி பகவான் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு, புதன் பகவான் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொண்டிருந்தார்னா குருவை கண்டிப்பா இந்த குரு யோகம் பண்றார். இந்த குருநாள் நல்ல பலன், இந்த குருநாள் அதிர்ஷ்ட பலனை துலாம் லக்னத்தில் ஜனனித்தவர் பெறுகிறார். அவயோகியான குரு பெரும் யோகங்களை செய்ய கடமைப்படுகிறார் அப்படின்றத உறுதிப்படுத்தும். தொடர்புல என்னன்னா சிரமத்தை கொடுக்கிறார். அதுபோல விருச்சக லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, விருச்சகத்தில் பிறந்தவருக்கு அவயோக கிரகமா யாரு வர்றாருன்னா, லக்னத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியமும் 11ஆம் ஆதிபத்தியமும் பெற்ற புதன் தான் அவயோகியா வர.
இந்த புதன் பகவான் தான் அவயோகம் விருச்சக லக்னத்துல பிறந்தவருக்கு. அப்ப இந்த அவயோகியான புதன் யோகம் பண்ணணும். புதனால் எப்ப நன்மை கலன் கிடைக்கிறதுனா குரு பகவான் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது, சந்திர பகவான் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொள்வது. குரு சந்திரன் இருவரில் ஏதேனும் ஒரு கிரகமாவது வலுத்து என்றால் இடத்தில் ஸ்தான பலம் அந்த இடத்தில் பெற்று புதனோட தொடர்பு கொண்டா விருச்சக லக்னத்திற்கு அவயோகியான புதன் யோக பலனை செய்கிறார். புதனால் நன்மை கிடைக்கிறது. எப்படி நன்மை கிடைக்கிறது? 8-11 இடத்தின் வாயிலாக. 8-11 இடம்னா இடமாற்றத்தின் மூலியமாக நன்மை கிடைக்கிறது. வாழ்க்கையில் இடமாறுற பிறகு விருச்சக லக்னக்காரர் யோகமா இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல புதனே வலுத்திருக்கும். அதுபோல தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. தனுஷில் பிறந்தவருக்கு லக்ன அவயோகியாக முதல்ல வர கிரகம் 6ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் 11க்கு ஆதிபத்தியத்தையும் பெற்ற சுக்கிர பகவான் தான். அப்ப தனுசு லக்னத்துல ஒரு ஜாதகர் ஜனனிச்சிருக்கிறாருன்னா அவருக்கு அவயோகி சுக்கிரன் தான். இந்த சுக்கிரன் நன்மை பண்ணணும். ஏன்னா 6ஆம் இடமும் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப முக்கியம். எதிரியை எதிர்க்கணும், நோய் வந்தா நிவர்த்தி கொள்ளணும், வேலை வாய்ப்பு நல்ல முறையில கிடைக்கணும், மனசுல எது தோணாலும் அதை அடையக்கூடிய பாக்கியம் இருக்கணும். இதுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் தான் காரணம். அப்ப இந்த சுக்கிரனால் எப்ப நன்மை கிடைக்கிறது என்றால் ஆதிபத்திய ரீதியில செவ்வாய் அல்லது சூரியன், இந்த 2 கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று இந்த சுக்கிரனை தொடர்பு கொண்டால் இந்த சுக்கிரன் நன்மை செய்கிறார். தனுசு லக்னத்தில் அவயோகி என்ற அந்தஸ்தை பெற்ற சுக்கிரன் யோக பலனை செய்கிறார். சுக்கிரனால் பெரும் நன்மைகள் ஜாதகருக்கு கிடைத்து விடுகிறது அப்படின்றத உறுதி. எப்படி கிடைக்கிறது? 6ஆம் இடத்தின் வாயிலாக நல்ல பதவி அதிகாரங்களை கொடுக்குது. எதிரியை வீழ்த்துறார். அடிக்கடி எதிரியை சந்திச்சாலும் ஜெயிச்சிடுறார் போட்டியில. அப்படி அதுபோல மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க. மகரத்தில் பிறந்தவருக்கு அவயோகி எப்ப யோகம் பண்றார்? மகரத்திற்கு 8ஆம் ஆதிபத்தியம் பெற்ற சூரியன் தான் அவயோக கிரகம். மகரத்தில் ஒரு ஜாதகர் ஜனனித்தால் அந்த ஜாதகருக்கு அவயோகி என்ற அந்தஸ்தை சூரியன் பெறுகிறார். இந்த சூரியனோடு புதன் அல்லது சுக்கிரன் ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொண்டால், மகர லக்னத்தில் பிறந்தவருக்கு இந்த சூரியன் புதன் சுக்கிரனோடு ஸ்தான பலத்தை பெற்று தொடர்பு கொண்டால் ஜாதகருக்கு சூரியன் யோகத்தை செய்கிறார். சூரியன் எப்படிப்பட்ட யோகத்தை செய்கிறார்? 8ஆம் ஆதிபத்திய காரகங்களின் வாயிலாக இடமாற்றத்தின் மூலியமாக பெரும் யோகங்களை ஜாதகருக்கு நிகழ்த்தி கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். அதுபோல கும்ப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கும்பத்தில் ஜனனித்த ஜாதகருக்கு லக்ன அவயோகியா யார் வர்றாருன்னா 6க்கு அதிபத்தியம் பெற்ற சந்திரன் தான். கும்பத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் தான் முழு அவயோகி. சரி, அவயோகியாவும் இருக்கிறாரே, அவரை எப்ப நல்ல பலனை செய்வார்? அவயோகி வரார், சந்திர திசை வருது இல்ல சந்திர புத்தி, அதை கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலனா மாற்றணும்னா, நல்ல பலனை அனுபவிக்க செய்யணும்னா ஆதிபத்திய ரீதியில புதன் அல்லது சுக்கிரன் ஸ்தான பலத்தை பெற்று சந்திரனை தொடர்பு கொள்ளணும். புதனோ சுக்கிரனோ ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று சந்திரனை தொடர்பு கொண்டால் கும்ப லக்னத்தில் பிறந்தவருக்கு சந்திரன் யோகம் செய்கிறார். எப்படி யோகம் செய்கிறார்? 6ஆம் இடத்தின் வாயிலாக எதிரி நோய் கடனை வீழ்த்தக்கூடிய ஆற்றலையோ நல்ல வேலை அதிகாரங்களையும் கொடுக்கிறார் அப்படின்றத உறுதிப்படுத்துறோம். மீனத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க. மீன லக்னத்துல ஜனனித்தவருக்கு அவயோகி எப்ப யோகம் செய்கிறார்? அவயோக கிரகமா முதல்ல யார் வர்றாருன்னா 3ஆம் இடத்தின் ஆதிபத்தியத்தையும் 8க்கு ஆதிபத்தியத்தையும் பெற்ற சுக்கிரன் தான் அவயோகியா வரார் மீனத்தில் பிறந்தவருக்கு. அப்ப சுக்கிரன் யோகம் பண்ணணும். மீனத்தில் ஜனனித்தவருக்கு சுக்கிரனால் நல்ல பலன் கிடைக்கும். எப்பொழுது கிடைக்கும்? எப்படி இருந்தால் கிடைக்கும்? சுக்கிரனோடு ஆதிபத்திய ரீதியில சந்திரன் செவ்வாய் இந்த 2 கிரகங்களில் ஏதேனும் ஒரு கிரகம் ஸ்தான பலத்தை பெற்று சுக்கிரனை தொடர்பு கொண்டிருந்தால் சுக்கிர யோகம் பண்றார். இந்த சுக்கிரன் எப்படியெல்லாம் யோகம் பண்ணுவார்? மீனத்திற்கு இடமாற்றத்தினால் யோகம், புகழால் யோகம், உடன்பிறப்பால் யோகம். அதுபோல இந்த சுக்கிரன் ஆதிபத்திய ரீதியில ஸ்தான பலத்தை பெற்றிருந்தாலும் அங்க உடன் செவ்வாய் சந்திர ஸ்தான பலத்துல இருந்தாலே போதும், கண்டிப்பா இந்த சுக்கிரன் மீன லக்னத்திற்கு யோகம் பண்றார். இடமாற்றத்தினால் வெற்றி கொடுக்கிறார். வாழ்க்கையில நிறைய மீன லக்னக்காரர் இருந்த இடத்துல எதுவுமே முன்னேற்றம் இருக்காது. சுக்கிர தசை வரும், இடமாற்றம் பண்ணுவார், வாழ்க்கையில் யோகம் பண்ணுவார். யோகம் அடையிற ஜாதகங்களா இது மாற்றம்ன்றத உறுதிப்படுத்துறோம். சோ இந்த பதிவுல மீனம் முதல் மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்திற்கும் அவயோக கிரகம் எப்பொழுது யோகியாக மாறுறான்றத பார்த்தோம். இந்த அமைவு உங்களுக்கு இருந்தா அவயோகியை பற்றி யோசனையே வேண்டாம். கண்டிப்பா அவயோக புத்தி என்பது இல்லாமல் அது யோகமாக செயல்படுன்றத உறுதிப்படுத்துறோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.